மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்கள் பேசியது தவறு, கண்டிக்கத்தக்கது. 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை நாம் அமல்படுத்துறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது 2020 அறிவிச்சாங்க. 5 வருஷம் கழிச்சு மும்மொழி திட்டத்தை திணிப்பது என்ன நியாயம்? 2020 சொல்லல, 21 சொல்லல, 22 சொல்லல, 23 சொல்லல, 24 சொல்லல, 25 தொடக்கத்துல நீங்க மும்மொழி திட்டத்தை அமல் செய்யல, ஆகவே பணம் கொடுக்க மாட்டோம்னா இது அரசியல் நோக்கத்துல தானே இதை வற்புறுத்துறாங்க. நம்மை பொறுத்தவரையில் இருமொழி கொள்கை தான். நான் குற்றம் சாட்டுகிறேன், வடநாட்டில் ஒரு மொழி கொள்கை தான். நான் பல வட மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன், மக்களை பார்க்கிறேன். அவங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும், பேச்சு மொழி ஹிந்தி, அரசு மொழி ஹிந்தி, பயிற்சி மொழி ஹிந்தி, பாடமொழி ஹிந்தி. ஆங்கில ஆசிரியர்களே அரசு பள்ளிக்கூடங்களில் நியமிக்கிறது கிடையாது. ஆங்கிலமே சொல்லிக் கொடுக்கல, 2வது மொழி ஆங்கிலம்னு புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. அதற்கு ஆங்கில ஆசிரியர்களே அவங்க நியமிக்கல. தமிழ் ஆசிரியர்கள், தெலுங்கு ஆசிரியர்கள் பேச்சுக்கே இடம் கிடையாது. அவங்க மும்மொழி கொள்கையை அமல் பண்றாங்களா? என்னை பொறுத்தவரையில், நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் மும்மொழி கொள்கை செயல்படலை. தமிழ்நாட்டை மட்டும் குற்றம் சாட்டி நீங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்தல, ஆகவே பணம் கொடுக்க மாட்டேங்கிறது கண்டிக்கத்தக்கது. இப்ப தமிழ்நாட்டில் 52 கேந்திரிய வித்யாலயங்கள் இருக்கின்றன. கேந்திரிய வித்யாலயம் நடத்துறது மத்திய அரசு முழு செலவு, முழு நிர்வாகம் மத்திய அரசு. 52 கேந்திரிய வித்யாலயங்கள்ல பயிற்சி மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம், 2வது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் தான். 3வது மொழியை கத்தே கொடுக்கல, தமிழே கத்துக் கொடுக்கல. 52 கேந்திரிய வித்யாலயங்கள்ல தமிழே கத்துக் கொடுக்கல. அப்ப இவங்க எந்த முகத்தோடு வந்து தமிழ்நாடு மக்களை பார்த்து, தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்கள் மும்மொழி திட்டத்தை நிறைவேற்றவில்லை, ஆகவே பணம் கொடுக்கணும்னு எந்த முகத்தோடு சொல்றாங்க? இவங்க 52 பள்ளிக்கூடங்கள்லயே மும்மொழி கொள்கை இல்லையே. ஆக இது கண்டிக்கத்தக்கது. எல்லா பாரதிய ஜனதா கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒரு அணியில நிற்கிறாங்க. இருமொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்துகிறோம்ங்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். தமிழக மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு நலனை விரும்புகின்ற அரசியல் கட்சிகளுக்கு துணையாக இருக்க வேண்டும். அபத்தமான கேள்வி. இந்தி மொழி அரசியல் சாசனத்துல இந்தி மொழி ஆட்சி மொழியில் இருக்கு. 1963 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி மொழி ஆட்சி மொழின்னு அரசியல் சாசனத்திலே இருக்கு. அதோட ஆங்கிலமும் கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும்னு உறுதி தந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 1965 மொழி போராட்டம் நடந்த போது இந்திரா காந்தி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து என் தந்தை தந்த உறுதிமொழியை நானும் தருகிறேன் சொன்னார். தொடர்ந்து இருந்த காங்கிரஸ் பிரதமர்கள் ஹிந்தி ஆங்கிலம் 2 மொழிகளும் ஆட்சி மொழி. அப்ப பாடமொழி, பயிற்சி மொழி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி மொழியைத்தான் பிரச்சனை. ஆட்சி மொழி 2 மொழிகளும் ஆட்சி மொழியாக இருக்கின்றன, இன்றும் இருக்கு. ஆக காங்கிரஸை குற்றம் சாட்டி என்ன பண்றது?